நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று நினைப்பீங்கள்ல அதுதான். அது என்ன அப்படின்றத மஞ்சள் வீரன் அப்படிங்கிற இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் வாசன் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ரோல் பண்ணுறதா வந்து ஒரு பெரிய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டரே வந்து சொல்லிட்டாரு, எனக்கு டிடிஎஃப் வாசன் வந்து செட் ஆக மாட்டார். டிடிஎஃப் வாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து படத்துக்கு ஷூட்டிங்லாம் வரமாட்டேங்கிறாரு, மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போகிறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நான் டிடிஎஃப் வாசன் வந்து தூக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யார் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டதுக்கு இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் வரும், இந்த படத்துக்காக ஒரு பெரிய ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யார் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கூல் சுரேஷாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோவாக லீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வீரன் படத்தில் நம்மளோட கூல் சுரேஷ் வந்து நம்மளோட டிடிஎஃப் வாசனுக்கு பதில் இணைஞ்சிருக்காங்க. விரைவில் உங்களுக்கு செய்தி வரும், வெயிட் அண்ட் சி. இப்போவே சொல்கிறேன்னா, மஞ்சள் வீரனே வா, மா மன்னனே வா, மகாதேவனே வா, மாமல்லபுர சிற்பமே வா, மதுரையின் வீரனே வா, மங்காத செல்வமே வா, மங்கையர்களின் இளவரசனே வா. இப்படி பல செல்வங்களுக்கு சொந்தக்காரர் செந்தில் செல்லம் அவர்கள். இதுக்கு மேலே சொன்னாக்கா உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றது தெரிஞ்சிடும். வெயிட் அண்ட் சி. ஐ லவ் யூ ஆல்.